ஒருவன் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் அவன் ஆவியிலே விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆமென். அப்ப ஆவியில நான் விண்ணப்பம் பண்றேன், ரீபா ஷாந்த அலராபா தேலே ரேக்கே அப்படின்றேன்னா நான் ஆவியில விண்ணப்பம் பண்றேன். ஆவி பர்ஃபெக்டா இருக்கிறதுனால ஆவியில இருந்து வர்ற ஜபமும் எப்படிதான் இருக்கும்? பர்ஃபெக்டா. அந்த பர்ஃபெக்ட் பிரேயர்ன்றனால தான் பிசாசு அதை ஹைலி அட்டாக் பண்றான். அந்நிய பாஷையில பேசுகிறவன் ஆவியில பக்தி விருத்தி மாத்திரம் போடல, மைண்ட்ல ஒரு மாற்றம் மாத்திரம் சொல்லல, தனக்கே பக்தி விருத்தி உண்டா பேசுகிறான் போட்டிருக்கு. அப்படின்னா இந்த மாற்றம் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 பகுதியிலையும் this makes an impact. அந்நிய பாஷை பேசும் பொழுது பழுதுகள் உங்களுடைய சரீரத்திலே சரி செய்யப்படும். இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி ஏறக்குறைய நான் அந்நிய பாஷையில பேசும் பொழுது 30% 40% ஹையா இருக்குதான். அதனால நான் தேவனுடைய பிள்ளைகளை என்கரேஜ் பண்றேன், நீங்க அதிகமா அந்நிய பாஷையில பேசுங்க. இந்த நாள் காலை வேளையிலும் ஏற்கனவே இயர் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் என்று சொல்லி நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். போன வருஷம் ஃபுல்லாக அதை தான் எடுத்தேன். இந்த வருஷமும் இன்றைக்கு அந்நிய பாஷையை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். லாஸ்ட் மந்த் நான் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் என்று பேசினேன். ஆமென். செழிப்பு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செழிப்பு என்று சொல்லி ஒரு சில காரியங்களை பேசினேன். இன்றைக்கு மீண்டுமா அந்நிய பாஷையை பேச போகிறேன். சரிங்களா? சரி. அதான் ஒரு தம்பி வேடிக்கையாக சொன்னார், நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இப்போ போய் மொட்டை மாடியில் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், வைரம் உலாதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. காக்கா தான் எச்சம் போடும். பாருங்க, வைரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் வைரம் உலாது, ஆண்டவரை பார்க்கணும். ஆமென். அதை தான் திருப்பி நான் முதல்ல சொன்னேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், கர்த்தரை உங்கள் மெய்ப்பராய் வையுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து வரும். அப்ப நம்ம கர்த்தரை வச்சு கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தருக்கு எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் செய்கிறார். ஆமென். என்னைக்குமே சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சூப்பர் நேச்சுரல் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ஆல் ஹேப்பன்ஸ் இன் ஹியரிங். சூப்பர் நேச்சுரல் எப்போ நடக்கும்னா ஹியர் பண்ணா நடக்கும், கேட்கணும், காது கொடுத்து என் நாடுகளின் சத்தத்தை கேட்கும். அவர் சொல்றார், அந்த தண்ணியை கொண்டு போய் அவன் பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல கொடுன்னு சொல்றாரு. கொடுக்காம இருந்தா என்ன நடந்திருக்கும்? நடந்திருக்காது. அப்போ அவங்க அதை கேட்டாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. என்ன நடந்ததுன்னா ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாறுதல் நடந்தது. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் இதை எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்ம பேசும்பொழுது உடனே எல்லாம் அப்படின்றது இல்லை. சரிங்களா? ஸோ இட் இஸ் ஆல் தேர் இன் த ஹியரிங். சரிங்களா? எல்லாரும் சொல்லுங்க, ஹியரிங், கேட்கணும். சரிங்களா? தேவ பிள்ளைகள் இதில் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும். பாருங்க, இன்றைக்கு அந்நிய பாஷையை குறித்து ஒரு சின்ன ஒரு போதனையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன்னா நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சபையில் இருக்கிறீர்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்டவரை ஆராதிக்கிறீர்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே காரியங்களை நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் உங்களுடைய ஜபமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தான் இருக்கணும். ஸோ அதான் எப்பவும் சொல்கிற மாதிரி நான் சொல்கிற ஒரு காரியம், இஃப் யூ வாண்ட் அ சூப்பர் நேச்சுரல் ரிசல்ட், pray supernaturally. Amen. Or pray in the supernatural. சரிங்களா? அப்ப எப்படி pray in the supernatural அப்படின்னா pray in the Holy Spirit. சரிங்களா? ரைட். இப்போ நான் இன்றைக்குள்ள செய்திக்குள்ளாய் கடந்து போக விரும்புகிறேன். பாருங்க, all tongues is not prayer. எல்லா அந்நிய பாஷை பேசுதலும் ஜெபம் கிடையாது. எல்லா அந்நிய பாஷை பேசுதலும் சபைக்கான செய்தியோ தீர்க்க தரிசனமோ கிடையாது. இந்த 2 காரியத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் பிஃபோர் ஐ கோ இன் டு மை சப்ஜெக்ட். எல்லா அந்நிய பாஷையும் ஜெபம் கிடையாது. எல்லா அந்நிய பாஷையும் சபைக்கான தீர்க்க தரிசனமோ வார்த்தையோ கிடையாது. இதை இன்னொரு விதத்தில் சொல்றேன், சில அந்நிய பாஷை, some of the tongues that you speak, சில அந்நிய பாஷை அது ஜெபமாக இருக்கிறது. சில அந்நிய பாஷை அது சபைக்கான செய்தியாய் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாக இருக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்றேன், சில அந்நிய பாஷை நீங்கள் தேவனோடு பேசுகிறதா இருக்கிறது, சில அந்நிய பாஷை தேவன் சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளாகவும் தீர்க்க தரிசன வார்த்தைகளாகவும் இருக்கிறது, உங்களுக்குள்ள வார்த்தைகளாகவும் இருக்கிறது. சரிங்களா? உங்களுக்கு இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரத்தில் நம்ம அந்நிய பாஷை பேசும் பொழுது அது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, நீங்களும் நானும் ஆவியிலே சகல பரிசுத்தவான்களுக்காக
ஜெபம் பண்ணும்படியாக தேவன் விரும்புகிறார். அதை நீங்க பார்க்கலாம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல இதுல பாத்தீங்கன்னா இட்ஸ் a prayer language, ஆவியிலே ஜெபம் பண்ணி. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்றபடி என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியாம இருக்கும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என்ன பண்றாரா, நமக்காக அவர் வேண்டுதல் பண்ணுகிறார். அப்ப என்ன பண்றாருன்னா, நமக்காக அவர் வேண்டுதல் பண்றார். ஏற்றபடி ஜெபம் என்ன பண்ணணும்னு தெரியாது இருக்கும் போது. அதே 27வது வசனத்துல வாசிங்கன்னா, அடுத்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா பாருங்க, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்நிய பாஷையில பேசும் பொழுது, ஆவியில பேசும் பொழுது என்ன நடக்குதுன்னா, we are praying unto God, தேவனிடத்துல பேசுறோம், நமக்காக வேண்டுதல் பண்றோம், அதே நேரத்துல சகல பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் பண்றோம். இது எதுக்கு சொல்றேன்னா, நிறைய நேரத்துல எதுக்காக அந்நிய பாஷை பேசுறோம் தெரியாம இருக்கிறதுனால இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு போதனையாக இதை சொல்லிக்கொண்டே வரேன். அப்ப நம்ம அந்நிய பாஷை பேசும் பொழுது சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா, நான் திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கேன், திடீர்னு பாத்தீங்கன்னா உள்ளத்துக்குள்ள நான் சும்மா கேஷுவலா போயிட்டு இருக்கிறேன், திடீர்னு பாத்தீங்கன்னா சம்திங் இஸ் பப்ளிங் அவுட், ஏதோ பொங்கி வருது. நான் அந்நிய பாஷையில பேசுறேன், பேச போகும்போது எனக்கு என்ன நடக்குது, எதுக்காக நான் ஜெபம் பண்றேனே தெரியல. ஒருவேளை 2 நாள் கழிச்சு எனக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கலாம். அதுக்காக ஆவியானவர் சகலத்தையும் அறிந்தவர்னால அவர் இன்னைக்கே அதுக்கான காரியங்களை நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கலாம். அதே நேரத்தில் ஆப்பிரிக்கா தேசத்துல ஏதோ ஒரு மிஷினரிக்கு ஒரு ஆபத்தா இருக்கலாம். ஒருவேளை நீங்க அந்த நேரத்தில் அலர்ட்டா ஸ்பிரிச்சுவலா ரெடியா இருக்கிறனால, அவைலபிளா இருக்கிறனால, ஒருவேளை உங்களுக்கு ஆவியானவர் அந்த பாரத்தை போட்டு நீங்க பேசும்பொழுது அவருக்காக நீங்க சகல பரிசுத்தவான்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். சோ இது இந்த ரிலம்ல, இந்த தளத்துல, இந்த ஆவிக்குரிய தளத்துல சில காரியங்கள் நம்ம மண்டைக்கு புரியாதுனாலும் நம்ம வேதத்திலிருந்து சில காரியங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்துல நம்ம தேவனோடு பேசுறது ஒரு அந்நிய பாஷை. சில நேரத்துல பாத்தீங்கன்னா, இப்ப சபைக்கு பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு பாத்தீங்கன்னா திடீர்னு அந்நிய பாஷை வரும். சம்டைம்ஸ் சில நேரத்தில் அந்நிய பாஷை வரும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஏதோ ஒன்று ஆண்டவர் பேசுறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் திடீர்னு பேசிக்கொண்டே இருக்கும்போது திடீர்னு ரிட்விஷ்டி புராஹஃபே கோங்க்ரேட்டே பெக்கேட்டே லீ டோஸ்ட் நபாகாத்தேட்டேலே பெஷடடோ சண்டா லெவ்ரே டெமேகே டிடிகோ தாந்திர டபாஷந்த டிகோட்டோஸ்ட் நப்ரஃபேட்டே ஹோரதோ திதிம்ராஷ் டெனெக்ரெண்டே. ஒரு பாஷை வித்தியாசமா வர்றது உங்களுக்கு தெரியும். அந்த பாஷை வித்தியாசம் வரும்போது நீங்க சைலண்டா என்னை கவனிச்சுட்டே இருப்பீங்க. நான் ஒரு 10 நிமிஷம் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க என்ன சொல்ல வராருன்றத நீங்க உங்களுக்கு தெரியும், ஹோலி ஸ்பிரிட் பேசுறான்றது தெரியும். ஆனா இப்ப நான் 10 நிமிஷம் பேசிட்டு அப்படியே முடிச்சுட்டு நான் போய் அடுத்தது என்னுடைய செய்தியை தொடர்ந்து சரி செய்தியை தொடருவோம் அப்படின்னு வாசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்நிய பாஷையினால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஏன்னா இந்த அந்நிய பாஷை என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தேவனிடத்திலிருந்து சபைக்கு வருகிற ஒரு செய்தி. அப்ப சபைக்கு வருகிற ஒரு செய்தியாய் வரும் பொழுது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பேசி முடிச்ச உடனே அதை வியாக்கியானம் செய்ய வேண்டும். வியாக்கியானம் செய்யலன்னா அது சபைக்கு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அந்நிய பாஷை பேசுறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்காது. நான் அந்நிய பாஷை பேசுறது எனக்கு மாத்திரம்தான் பிரயோஜனமே தவிர உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆனா சில வேளைகளிலே ஆண்டவர் வார்த்தையை சொல்லும் பொழுது நான் அதுக்கு வியாக்கியானம் பண்றதுக்கும் நான் ரெடியா இருக்கணும். சில நேரத்தில் நான் வியாக்கியானம் பண்ணலன்னா வேற யாராவது வியாக்கியானம் பண்ணுவார்கள். அப்ப என்ன சில நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இந்த சப்ஜெக்டை பேசிக்கிட்டே இருப்பேன், திடீர்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு சைட் ட்ராக் போடுவார். சைட் ட்ராக் போடுவார்னா வேற ஒரு தாட் என் மைண்ட்ல வந்துட்டே இருக்கும், ஸ்பீக் திஸ் அப்படின்னு, பேசு இதை பேசு. அப்ப நான் சைட் ட்ராக் போடும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நான் அந்நிய பாஷையை பேசி அதுக்கு வியாக்கியானம் செய்யணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பழகிட்டனால நேரடியாகவே தமிழ்ல அதை பேச ஆரம்பிச்சிருவேன். நேரடியாகவே அந்த வார்த்தை வரும் பொழுது முடிச்சு போகும் பொழுது ஒரு 3 அல்லது 4 பேர் வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு அந்த வார்த்தை நேரடியாக எங்களுக்கு வந்தது அப்படின்வாங்க. பாருங்க, தீர்க்க தரிசனம், அதான் தீர்க்க தரிசனம். நேரடியாக நீங்க அந்நிய பாஷை பேசி வியாக்கியானம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லலாம், நேரடியா தமிழ் பாஷைகளையும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்க தரிசனம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதோ பெரிய ஒரு காரியம்னு பெருசா நினைச்சிடக்கூடாது. பிரதர், உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார்,
உங்களுக்கு இப்படி நடந்தது நேற்றைய தினத்திலே, நாளை தினத்தில் இப்படி நடக்கும், முந்தானத்து இப்படி நடந்தது என்று சொல்லவும் முடியும். அது வந்து வேர்ட், அது வந்து அறிவை போதிக்கிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம் என்கிற வரம். சரிங்களா? ஆனா தீர்க்க தரிசனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்றாங்க அவர் தலைமலை கை வச்சு தீர்க்க தரிசனம். அது தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை நான் ஜெபத்தோட்டத்துல செய்தியை கொடுத்துட்டு, எப்பவுமே ஃபாதர் வந்து செய்தியில உட்கார மாட்டாங்க. ஆனா ஒரு ஆஃப் லேட்டா கடைசியா நான் போன அந்த நாட்கள்ல ஃபாதர் வந்து உட்காருவாங்க. அப்போ அவங்க முடிச்சு முதல் தடவை என்னோட செய்தியை கேட்ட உடனே அவங்க வெளியில வந்த உடனே என்னை கூப்பிட்டு விட்டு சொன்னாங்க, உன் மேல ஒரு ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங் இருக்கு அப்படின்னாரு. நான் பார்த்தேன், நம்ம மேல ப்ராஃபட்டிக்கு அனாயிண்டிங் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங்னா வேற ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டா, நீ பேசி முடிச்ச உடனே ஜனங்கள் உற்சாகம் அடைஞ்சா, ஜனங்கள் கட்டப்பட்டா, அது அனாயிண்டிங் பேர் என்ன அப்படின்னு கேட்டா அதான் தீர்க்க தரிசன அபிஷேகம். அது உன்னுடைய பிரசங்கத்துல நான் பார்க்கிறேன், ஜனங்கள் கட்டி எழுப்புறத பார்க்கிறேன். ஸோ there is a prophetic anointing. ஜனங்கள் உற்சாகம் அடைகிறத பார்க்கிறேன், இதை நல்லா நீ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சாங்க. தீர்க்க தரிசனம்னா என்னன்னு பாருங்க, வசனத்திலே பார்த்துருவோம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 13வது வசனம், 14:3. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். தமிழ் உங்களுக்கு புரியாது. பக்தி விருத்தினா என்னன்னு தெரியாது, புத்தினா என்னன்னு தெரியாது. புத்தினா புத்தி இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க நினைச்சுக்குவீங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, எடிஃபிகேஷன், என்கரேஜ்மெண்ட், கம்ஃபர்ட். ஆமென். என்கரேஜ்மெண்ட், உங்களை தைரியப்படுத்துறது தான் தீர்க்க தரிசனம். பிரதர், நீங்க கலங்கி வந்திருக்கிறீங்க பிரதர், என்ன செய்யணும் நாளைக்கு தெரியாம வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறேன்றாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட இருந்ததை பார்க்கலாம், அவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை வழி நடத்துகிறத நீங்க இந்த வாரத்திலே நீங்க பாப்பீங்க. அப்படின்னு நான் ஒரு காரியம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இது பெருசா ஒரு காரியம்ன்ற மாதிரி இருக்காது. பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம் சார்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அந்த என்கரேஜ்மெண்ட்டே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பேர் என்னன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வயசு என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது என்னன்னா, தைரியப்படுத்துறதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆமென். அதுக்கப்புறம் உங்களை ஆறுதல் படுத்துச்சுன்னா அது தீர்க்க தரிசன வார்த்தைகள். உங்களை எடிஃபை பண்ணுது, ஒரு விருத்தி, ஒரு பக்தி, ஒரு 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 பக்தி விருத்தியை உண்டாக்குதுன்னா அது பக்தி விருத்தியை தான் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது உங்களை பண்ணுச்சுன்னா அதுவும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்க்க தரிசன வார்த்தைகள். சரிங்களா? சோ இது இருக்குது. இப்போ வசனத்தை வாசிப்போம். 2வது வசனம், அதே 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். சோ இது யார் பேசுறா? ஆவியானவருடைய உதவியோடு ஒரு மனுஷன் தேவனிடத்தில் பேசுறான். தேவன் மனுஷனோடு பேசல, மனுஷன் தேவனோடு பேசுகிறான். 4வது வசனம் வாசிப்போம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷையை மாத்திரம் பார்க்கிறோம். அந்நிய பாஷையை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப நான் அந்நிய பாஷை பேசினேன்னா அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்புறம் எதுக்கு பிரதர் சர்ச்சில் நின்று நீங்க ஒவ்வொரு தடவையும் அந்நிய பாஷையை பத்தி பேசும் பொழுதெல்லாம் சர்ச்சில் நின்று சத்தமா அந்நிய பாஷை பேசுறீங்க, சில நேரம் தான் வியாக்கியானம் பண்றீங்க, மற்ற நேரம் வியாக்கியானமே பண்றது இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் நான் அந்நிய பாஷையை உங்க முன்னாடி சத்தமா பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பேச தெரியும்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அல்ல. நான் பேசுறதுனால உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை, எனக்கு மாத்திரம் தான் அது பிரயோஜனம். அப்ப நான் எதுக்கு பேசுறேன்னா, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக, அந்நிய பாஷைனா இதுதான் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக நான் உங்க முன்னாடி பேசி காமிச்சிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்கு என்ன ஒரு டவுட் பிசாசு கொடுப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசு மாத்திரம் இல்ல, உங்க மண்ட மூளையே கொடுக்கும். என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ பேசுறது அந்நிய பாஷை இல்ல, அவர் பேசுறது வேற, நீ பேசுறது வேற, நீ வளர்ற அப்படின்வா. அப்ப இங்க நின்று நான் வளர்ற மாதிரி கேட்கும் போது இவரும் அப்படித்தானே பேசுறாரு அப்படின்னு நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு தைரியப்படுறதுக்காக தான் உங்க முன்னாடி நின்று நான் அதை செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நிய பாஷை பேசும்பொழுது அவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ரைட்? அப்ப அந்நிய பாஷை பேசும்பொழுது அவன் மனுஷன் தேவனிடத்துல பேசுறான். அதே நேரத்தில் அந்நிய பாஷையில பேசும்பொழுது அவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுறான். இந்த பக்தி விருத்தி என்பதை நான் பின்னாடி விளக்க போறேன். பாருங்க, இப்ப 14:5 பாருங்க. நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் எல்லோரும். அப்படின்னா எல்லோருமா?
அந்த எல்லோருக்குள்ள யாரெல்லாம் அடங்குவீங்க? எல்லாரும் அடங்குவீங்க. சரிங்களா? ஏன்னா சிலருக்கு ஒரு டவுட் இருக்கு, பிரதர் எல்லாரும் அந்நிய பாஷை பேச முடியுமா? ஏன்னா ஒரு வசனம் இருக்கு, அதை என்னை காண்பிக்க வரல. அந்த வசனத்துல எப்படி இருக்குன்னா, எல்லோரும் அப்போஸ்தலர்களா, எல்லோரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா, எல்லாரும் அந்நிய பாஷை பேச முடியுமா அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழிய வரங்கள் அது வருது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், ஏன்னா எல்லாருக்குமே அந்த காலிங் கிடையாது. 5 காலிங் ஸ்பெசிபிக் பீப்புள். அது மினிஸ்டரியல் கிஃப்ட்ஸ்ல வருது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் a prayer language I'm talking about. Amen. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன், நீங்க எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க, ஆனா சபைக்கு பேசும் பொழுது, சபையில பேசும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன், ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சபையில பேசும் பொழுது எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாக்கியானம் வேணும். வியாக்கியானம் வந்துச்சுன்னா தான் சபைக்கு அது பக்தி விருத்தி உண்டாக்கும். ஜெபத்தோட்டத்தில் ஒரு தடவை மெசேஜ் கொடுத்து முடிச்சிட்டேன். அந்த செய்தியை கொடுத்து முடிச்ச உடனே ஏறக்குறைய ஒரு 10 நிமிஷம் பாருங்க, அதாவது அது நல்லாவே தெரிஞ்சிச்சு. இட்ஸ் a different language தெரியுது, அந்த டங்ஸ் டிஃப்ரெண்டா வருது, இட் இஸ் கமிங் அவுட். அது பபுளாகி வரும்பொழுது 10 நிமிஷத்துக்கு மேல நிப்பாட்ட முடியல, பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஜனங்கள் எல்லோரும் அப்படியே நிக்கிறாங்க. கடைசியா முடிவு ஜெபம் பண்ணும்பொழுது, அப்ப பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே ஆண்டவர் எனக்கு அதனோட வியாக்கியானத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சபைக்கு அவர் பேசுறாருன்றத என்னோட மைண்ட்ல அந்த வார்த்தைகள்லாம் வந்துட்டே இருக்கு. வந்துகிட்டே இருந்தோடனே நான் அந்த அந்நிய பாஷை பேசி முடிச்ச உடனே நான் வியாக்கியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்டர்பிரேஷன் பண்ண ஆரம்பிச்சு நிறைய நேரத்தில் யோசிச்சுக்கோங்க, 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசியிருப்பீங்க, ஒரு 3 நிமிஷத்துல வியாக்கியானம் பண்ணி முடிச்சிடலாம். சில நேரத்தில் அப்படிதான் வரும். நான் இன்டர்பிரேஷன் பண்ணி முடிச்சுட்டு இறங்கி கீழே வந்தப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க எப்பவுமே ஆண்கள் பக்கத்துல ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நிப்பாரு. அவர் யூஸ்வலா யாருக்கும் கை கொடுத்து நல்லா இருந்ததுன்னு அவர் சொன்னதை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு தூரம் அப்படியே எல்லாத்தையும் ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வேகமா என்கிட்ட கை கொடுத்தாரு. கை கொடுத்த உடனே இவர் ஏதாவது கேள்வி கேட்க போறாரோ அப்படின்னு யோசிச்சேன். கை கொடுத்துட்டு சொன்னாரு, பிரதர் நீங்க அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சீங்க பாத்தீங்களா, அப்பே ஆண்டவர் நான் சபைக்கு இந்தந்த காரியத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், இப்ப இவர் சொல்றது இந்த காரியத்தை பேசுறாரு, இந்த காரியத்தை பேசுறாருன்னு ஆண்டவர் என் கூட சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சொல்லிக்கிட்டே இருக்கிற அதை யோசிச்சுக்கிட்டே நான் அதை தியானிச்சுட்டே இருக்கும் பொழுது நீங்க நிப்பாட்டிட்டு அடுத்தது கர்த்தர் என்ன சொன்னாரோ அதே வார்த்தைகளை தான் நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சீங்க. எனக்கு அது ரொம்ப தைரியப்படுத்துகிறதாக உற்சாகப்படுத்துகிறதாக இருந்ததுன்னு சொல்லி கை கொடுத்தார். அது என்னையும் உற்சாகப்படுத்துச்சு. ஏன்னா எக்ஸாக்ட் இன் லைன் வித் தி ஹோலி ஸ்பிரிட் நம்ம சில காரியங்களை செய்யறோமே அப்படின்றது என்னை உற்சாகப்படுத்துகிறதா இருந்தது. ஆனா ஒரு காரியம் பாருங்க, இப்ப நான் அந்த நேரத்தில் அந்நிய பாஷை பேசிட்டு வியாக்கியானம் பண்ணல, இறங்கிட்டேன். ஐ டென்ட் ட்ரை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் ஒன் மேன் ஷோவா வியாக்கியானம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில நேரத்தில் அந்நிய பாஷை பேசும் பொழுது வேற ஒருத்தருக்கு அதனுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்கலாம், எனக்கு அர்த்தம் தெரியாம இருக்கலாம். அப்ப நான் அந்நிய பாஷை பேசும் பொழுது அவருக்கும் தெரியும் சபைக்கு இது செய்தி வந்துட்டு இருக்கு, முக்கியமான ஒரு செய்தின்னு சொல்லும் பொழுது நான் நிப்பாட்டிட்டு வியாக்கியானம் பண்ணலனாலும் இன்னொருத்தர் வியாக்கியானம் பண்ண முடியும். ஏமே இன்னொருத்தர் வியாக்கியானம் பண்ண முடியும். அப்ப அவர் வியாக்கியானம் பண்ணும் பொழுதுதான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகுது, சபை கட்டி எழுப்பப்படுகிறது. அதான் அர்த்தம். சரிங்களா? பாருங்க, இன்னொரு உதாரணத்தையும் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இது அந்நிய பாஷையை குறித்து பல கேள்விகள் இருக்கிறதுனால. தூத்துக்குடியில் ஒரு செய்தியை கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு செய்தியை கொடுத்துட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த செய்தியின் நடுவில் திடீர்னு அந்நிய பாஷையை குறித்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, there was a prophecy that was coming. அது ப்ராஃபஸின்னு சொல்றதை விட இட் வாஸ் லைக் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வந்துச்சு. என்னைக்குமே நான் காலம் நேரத்தை வச்சு எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனால் அன்னைக்கு சொல்லும் பொழுது திடீர்னு எனக்கு ஒரு காரியம் அப்படியே மனசுக்குள்ள வந்த உடனே நான் நிறுத்திட்டு சொன்னேன், இங்க யாரோ ஒருத்தர் இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு நிலையில நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, every doors are open, every doors are closed, sorry, every doors are closed. ஆனா ஒரு 3 மாசத்துல, ஒரு 3 மாச டைம்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு கதவை திறப்பேன், நீ அந்த ஒரு கதவுல தப்பிச்சுக்கோ அப்படின்றாரு. ஒரு தப்பிக்கொள்ளுற ஒரு போக்கை நான் உண்டாக்குவேன், யூ ஜஸ்ட் எஸ்கேப் அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதே சர்ச்சில் இருந்து 3 பேர் என்கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் எங்களோட இன்னைக்கு பேசினார்.
சொன்னவர் சொல்லும் பொழுது நான் ஒன்றும் சொல்லலை. ரெண்டாவது ஒரு லேடி வந்து சொன்னாங்க, அவங்க சொன்ன காரியத்தை கேட்ட உடனே நான் நிப்பாட்டிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, கடன் பிரச்சனைனா அப்படி ஒரு கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனையில அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னா, வீடை அடுத்த வாரத்துக்குள்ள விற்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்கிறாரு. அவருக்கு ஏறக்குறைய 1 வருஷமா 1.5 வருஷமா சம்பளம் கொடுக்கவே இல்லை. பையனை படிக்க வச்சுட்டு இருக்காங்க, மேற்படிப்புக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சூழ்நிலையில வட்டி ஒவ்வொரு மாசத்துக்கும் எகிரிட்டு இருக்கு. இப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா எல்லா கதவும் அடைக்கப்பட்டிருக்கு, எல்லா கதவும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்ப வீடை விற்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஒருத்தர் மேல நின்று தீர்க்க தரிசனம் சொல்றாரு. சரிங்களா? என்ன சொல்றாருன்னா, 3 மாசம் பொறுத்துக்கோங்க, உங்க கதவெல்லாம் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கு, ஆண்டவர் அந்த 3 மாசத்துக்குள்ள ஒரு கதவை திறப்பா, நீங்க அதுக்குள்ள தப்பிச்சு போங்க அப்படின்னு. இந்த அம்மா வந்து சொல்றாங்க, 3 மாசம் நான் வெயிட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா கர்த்தர் இன்னைக்கு என்னோட பேசிட்டாரு. நான் நிப்பாட்டின்னு நான் சொன்னேன், சிஸ்டர் தயவு செஞ்சு நீங்க உடனே அந்த முடிவுக்கு வராதீங்க. நான் சொன்னேன், கர்த்தர் உங்களோட பேசினாரான்றத நீங்க டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு வசனம் போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்குன்னா, ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19 - 21 வசனம் வரைக்கும் அது போட்டிருக்கு. நீங்க சோதிச்சு பார்க்கணும். ஒருத்தர் மேடையில இருந்து சொல்றாரு அப்படின்றதுனால இன்னைக்கு நம்ம முட்டாள்தனமா சில காரியங்களை எடுத்து செய்யும் பொழுது அதனால பல தவறுகள் நடக்கும் பொழுது என்ன நடந்துருதுன்னா, ஐயோ இப்படி சொன்னாரே, ஆனா ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு? ஏன்னா அவர் உங்களுக்கே சொல்லலையே. ஆவியானவர் நஷ்டத்துக்குள் நடத்த மாட்டார். ஏன்னா அந்த அம்மா 1 மாசம் ஒருவேளை ஒரு மாசம் தாக்கு பிடிச்சாலும் 1 மாசமே பல ஆயிரங்கள் அந்த அம்மாவுக்கு செலவு நஷ்டம். 3 மாசம் சொன்னீங்கன்னா லட்சத்துக்குள்ள ஓடிடும். லட்சத்துக்குள்ள நஷ்டம் போறவங்க அவங்களுக்கு தான் சொல்லப்பட்டதான் தெரிஞ்சுக்கணும். 3 மாசம் கழிச்சு கதவு திறக்கப்படலைன்னா அவ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ ஹேவ் டு டெஸ்ட் இட். சரிங்களா? தீர்க்க தரிசனம் வரும்பொழுதும் டெஸ்ட் பண்ணணும். அந்நிய பாஷை, வியாக்கியானம், தீர்க்க தரிசனம், இந்த காரியங்களை தான் நான் உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க, ஒரு அருமையான ஒரு வாலிப தம்பி வந்து ஒரு தடவை என்கிட்ட கேட்டார், வியாக்கியானம் பண்ண தெரியலன்னா, வியாக்கியானம் பண்ணலைன்னா அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கேன்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் பைபிளை நல்லா படிங்க, வியாக்கியானம் இல்லைன்னா சபையில் அந்நிய பாஷை பேசாதீங்கன்னு போட்டிருக்கு. வியாக்கியானம் பண்ண தெரியல, வியாக்கியானம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தேவனோடு பேசுகிறத நிப்பாட்டுங்கன்னு சொல்லல. ஏன்னா அங்க என்ன போட்டிருக்குன்னா, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடினாலே, யாரு? ஒருவனும் அறியாது இருக்கிறபடினாலே, அந்த ஒருவன்ல யாரெல்லாம் அடங்குவா? எல்லாருமே அடங்குவோம். நோ, நோபடி, நத்திங், நன், நோ மேன், நோ உமன். அதான் அர்த்தம் அந்த கிரேக்க பதத்துக்கு. ஒருவனும் அறியாது இருக்கிறபடினாலே அவன் மனுஷரோடு பேசாமல் தேவனோடு பேசுகிறான். அப்ப அவனுமே தெரியாது. அதான் சொன்னேன், எல்லாருக்கும் வியாக்கியானம் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா ஜெபத்துக்கும் வியாக்கியானம் வேணும்ன்றதும் அவசியம் கிடையாது. சில நேரத்தில் நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு வசனத்தை வாசி பாருங்க, அப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம். எத்தனை பேர் கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இப்ப? ஆமென். இது வந்து கிளாஸ், வேற வழியே இல்லை. என்ன போன தடவை பிரசங்கம் பண்ணேன், பயங்கர உற்சாகமா இருந்துச்சு. இந்த தடவை கிளாஸ் ரூம். ஆமென். நான் டீச்சர் இப்ப. சரிங்களா? 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் 27 இருந்து வாசிப்போம். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால், இது எங்க போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க பேசுறதுன்னா சபையில பேசுறத பத்தி போட்டிருக்கு. சரிங்களா? யாராவது அந்நிய பாஷையிலே சபையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். சரிங்களா? இப்ப ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு டைம் கொடுக்குறோம். டைம் கொடுக்க போகும்போது ஒருத்தருக்கு பொங்கி வருது. பொங்கி வந்தோடனே ரிபா சண்டாலாராபாம்னு ஒருத்தர் கத்துறாரு, இன்னொருத்தர் ஒரு வியாக்கியானம் பண்றாங்க, அடுத்த இன்னொருத்தர், இப்படியே ஒரு 10 பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மெசேஜ் டைமே இருக்காது. அதனால சபையில ஒரு ஒழுங்கு இருக்கிறனால பவுல் சொல்றாரு, 3 பேரோட போதும்பா, அன்னைக்கு வந்ததுக்கு அது போதும் அப்படின்ட்டாரு. 3 பேர் மட்டில் அடங்க கடவது, மிஞ்சினால் 3 பேர் மட்டும் அடங்கும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தையும் சொல்லவும் வேண்டும். சபையில பேசினா என்ன நடக்கணும்னா, அர்த்தமும் சொல்லப்பட வேண்டும், வியாக்கியானம் வேண்டும். 28வது வசனம் பாருங்க. அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையில பேசாம என்ன அர்த்தம்னா, சபையில சத்தமா பேசாம, உரக்க சத்தமா அடுத்த ஆளுக்கு கேட்கிற மாதிரி பேசாத. ஏன்னா நீ பேசுறது அடுத்த ஆளுக்கு கேட்கிற மாதிரி பேசினாலும் அடுத்த ஆளுக்கு என்ன இல்லை, அதனால பிரயோஜனம் கிடையாது, டிஸ்டர்பன்ஸ். அவன் ஜெபம் பண்றது அங்க இடிக்கும், ஏன் இந்த ஆள் கத்திட்டு இருக்கிறான்ற மாதிரி இருக்கும். அதான் அங்க அர்த்தம். அதனால யாராவது அர்த்தம் சொல்றதுக்கு இல்லைன்னா நீங்க சத்தத்தை உயர்த்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அர்த்தம் சொல்லுறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல்
தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். நான் சொல்றது புரியுதா? தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். அப்ப சபையில நீங்க அந்நிய பாஷை பேசலாமா கூடாதா? ஆமென். சத்தமா பேசாதீங்க. அடுத்த ஆளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம என்ன பண்ணலாம்? சபையில நீங்களும் தேவனுக்கு தெரிய அப்படி பேசலாம். ஆமென். அதனால சபையில பேசக்கூடாதுன்னு போடல, சபையில பேசலாம். அடுத்து பாருங்க 29, தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் என்ன பண்ணணும்? நிதானிக்க கடவர்கள். 2 அல்லது 3 பேர் பேசினாங்க, அவங்க சொன்னதெல்லாம் வேத வாக்குன்னு எடுத்துட்டு போக கூடாது. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை உடையவர்களா இருக்கிறோம். நீங்களும் நானும் அந்த வார்த்தைகளை என்ன பண்ணணும்? நிதானிக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சரிங்களா? நான் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டேன். என்ன ஆண்டவரே, இந்த அந்நிய பாஷை எதுக்காக கொடுத்தீங்க? இது புரியவும் மாட்டேங்குது, ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, ஏதோ உளற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம்லாம் வருது. இதெல்லாம் பேசி என்ன, இதில் என்ன பிரயோஜனம்? இந்த கேள்வியை ஏறக்குறைய எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு கேட்டால் எல்லாருமே கேட்டிருப்போம். நிறைய நேரத்தில் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளை பேச விடாம பல காரியங்கள் நடக்கும், சந்தேகங்கள். அப்ப ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே இந்த பாஷையை நீங்க வச்சிருக்கீங்க? அப்ப என் நண்பர் ஒரு இடத்துல ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் டெல்லியில சர்ச் வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேசும்பொழுது அவர் ஒரு புஸ்தகத்துல ஒரு நல்ல ஊழியக்காரர் அருமையா எழுதி இருக்கிறத சொன்னார். எனக்கு ரொம்ப அது பிரயோஜனமா இருந்துச்சு. ஏன் இந்த அந்நிய பாஷை ஆண்டவர் சபைக்கு வச்சிருக்கிறார்னா, 1 கொரிந்தியர் 2:9 நானே சொல்லிடுறேன். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின வகைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்ப தேவன், எத்தனை பேர் தேவன் அன்பு கூறுறீங்க? உங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினதை நீங்க நினைக்கிறீங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல, அவர் ஆயத்தம் பண்ணின அந்த மேன்மையானதை இன்னும் நம்ம கண் காணல, காது கேட்கல, நம்முடைய இருதயத்தில் அது என்னவும் இல்லையா, தோன்றவும் இல்லை. ஆனா ஆவியானவர் வெளிப்படுத்திட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆனா தோன்றல, அவ்வளவு பெருசா உங்களுக்கு கணக்கு வச்சிருக்கிறார். ஆமென். ஒரு பெரிய கோடீஸ்வரன்னா அவன் பிள்ளைக்கு ஈயம் பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் வச்சிருப்பானா, இல்ல திருவோடு ஏந்திர மாதிரி ஒரு திருவோடு வாங்கி வச்சிருப்பானா? அவனுக்கு எந்த பெஸ்ட் கார் இருக்கோ அது எல்லாத்தையும் வச்சிருப்பான். பிள்ளைக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாம் செஞ்சு வச்சிருப்பான். இவர் அண்ட சாஸ்திரங்களை உண்டாக்கின தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணுறவைகளை இன்னும் நம்ம பார்க்கவே இல்லை, அது நம்ம மனசுல கூட தோன்றலையாம். இப்ப இந்த பிரதர் இந்த பிரதர் நல்லா தான் இருக்கிறாரு. நான் சும்மா ஒரு சொல்றேன், எனக்கு உங்களை தெரியாது, இருந்தாலும் ஒரு இது சொல்றேன், எதுவும் கோச்சுக்காதீங்க. இந்த பிரதர் சொல்றாங்க, பிரதர் எனக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 200 ரூபாய் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு அந்த 200 ரூபாய் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம்னு வச்சுக்குவோம். இவர்கிட்ட பிரதர் 200 கோடியில் ஒரு வீடு இருக்கு, வாங்குறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன்னா, பிரதர் 200 கோடியெல்லாம் வேண்டாம், ஒரு நாளைக்கு 200 ரூபாய் இருந்தா போதும், நான் லைஃப் அது போதும், 200 ரூபாய் போதும், நான் அது ஒரு நாள் ஓட்டிடுவேன். 200 கோடியை பத்தி ஏன் பேசுறீங்க? இல்ல பிரதர் 200 கோடிக்கு ஒரு வீடு இருக்கு பிரதர் அப்படின்ற. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் மண்டைக்கு அது என்னவே பண்ணாது. 200 கோடின்றது இட் இஸ் சென்ஸ்லெஸ். அப்படின்னும் போது அதை விசுவாசிக்கிறதுக்கோ அதை ஏற்றுக்கொள்றதுக்கோ அவரால் முடியவே முடியாது. ஏன்னா இவருடைய ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதான் இருக்குது. அதே மாதிரிதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் இவ்வளவுதான் இருக்கு. ஆனா தேவன் அவ்வளவு பெருசா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம அதை எப்படி கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும்? நம்மளுடைய சொந்த பாஷையில நம்ம கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்களும் நானும் நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில், அதுவும் பாதி சந்தேகத்தோட அவ்விசுவாசமான ஜபம் தான் ஏறெடுத்துட்டு இருப்போம். அதனாலதான் அவர் பண்ணிட்டாரு, நீ வாயை பொத்துரா. ஆனா நீங்க வாயை திறக்கலன்னா பேச முடியாது. ஆனா அவரு என்ன சொல்றாருன்னா, நீ உன் பாஷையை மூடு, நான் ஏன் ஸ்டைல்ல பேசிக்கிறேன்றாரு. நான் ஆயத்தம் பண்ணதை நீ விண்ணப்பம் பண்ணி கேட்கறதுக்கும் அந்த லெவலுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இது நான் சொல்லல, அந்த ஊழியக்காரர் எழுதியிருக்கிறார். பட் தட்ஸ் a wonderful explanation. ஆமென். அப்ப அந்நிய பாஷையில ஏன் அது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்திங் தேவன் வச்சிருக்க அந்த பெரிய காரியங்களை நீங்களும் நானும் கேட்டு பெற்றுக்கொள்கிறதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாஷையை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, இந்த அந்நிய பாஷை பேசும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசு எதிர்க்கிறான், நம்ம மண்டை மூளையும் எதிர்க்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம மண்டைக்கு நான் தான் எப்பவுமே சொல்வேன், நம்ம மண்டைக்கு எதெல்லாம் புரியலையோ அதை இது என்ன சொல்லும்னா நான் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்ஸுக்கு புரியலன்னா உடனே என்ன சொல்லும்னா நான் சென்ஸ் அப்படின்னும். ஆனால் இது ஆவிக்குரிய ஒரு காரியம். பாருங்க, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இட்ஸ் ஹைலி அட்டாக்ட் ஒன். நான் சமீபத்தில் போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா சவுத் கேட் சர்ச்சில் போய் அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன். இப்போ பல இடங்களுக்கு போகிறேன்.
இந்த மாதிரி பாரம்பரியமான சபைகளுக்கு போகும்பொழுது ஒரே ஒரு காரியம் தான் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை வேணாலும் பேசலாம், ஃப்ரீ. ஆனா இதை மாத்திரம் பத்தி பேசக்கூடாது. இதை பேசினேன்னா ஷூல் எத்தி மிதிச்சிருவாங்க, அவ்வளவுதான், ஓடிடணும். நான் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அந்த பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற வெள்ளை கலர் ஃப்ராக் போட்ட அருமையான சகோதரியே யாராவது இருக்கீங்களா? சரி, யாராவது தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்றதுக்கு தான். ஏன்னா எனக்கு எப்படியாவது வெள்ளையில யாராவது இருப்பாங்க. அதுவும் சர்ச்சில் கருப்போட வெள்ளை நிறைய இருக்கும் கட்டாயம் அப்படின்னு நான் சொல்லிடலான்னு பார்த்துக்கலாம். அதெல்லாம் சொன்னா அலௌடு, எல்லாமே அலௌடு. ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நாட் அலௌடு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் ஹைலி பவர்ஃபுல். அது ஏன் அப்படி ஏன்னு சொல்றேன் பாருங்க. மனுஷன் பாவம் செஞ்சவனே விழுந்து போனான். மனுஷன் எப்படி இருக்கான்னா, ஆவியா இருக்கிறான், ஆத்மாவை உடையவனாய் இருக்கிறான், சரீரத்தில் வாழ்கிறான். இவன் பாவம் செஞ்சவனே விழுந்து போயிட்டான். விழுந்து போன மனுஷனை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில கல்வாரி சிலுவையின் ரத்தத்தின் மூலமாக, அவருடைய பாடு மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதல் மூலமாக மனிதனை மீட்டெடுத்தார். மீட்டெடுத்து இன்னைக்கு நீங்கள் எல்லாம் மீட்கப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறோம். சரிங்களா? இப்ப உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, கொலோசியர் 2:10 சொல்றாரு, நீங்களும் நானும் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்களும் நானும் அவருக்குள்ள எப்படி இருக்கிறோமா? பூரணமாலாம் இல்ல, பரிபூர்ணமா இருக்கிறீர்கள். வெளியில கிடையாது, அவருக்குள். சரிங்களா? அவருக்குள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். அவர் இயேசு ஏற்றுக் கொண்டவங்களா அவருக்குள்ள வந்துட்டீங்க, பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனா உங்க கண்ணாடியை போய் பாருங்க. கண்ணாடியை போய் பார்த்தீங்கன்னா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கருப்பா இருந்தேன். அப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மோசையின் முகத்துல அப்படியே லைட் வந்துச்சு பாத்தீங்களா? அது மாதிரிலாம் ஒண்ணுமே வரலையே. எங்க அந்த பரிபூர்ணம் இருக்கு? அதே இன்னும் 5 பைசா 10 பைசாக்கு கணக்கு போடுற இந்த மண்டை மூலம் தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. மண்டையும் மாறல பாருங்க. ஆனா பரிபூர்ணம் உள்ளவரே, பரிபூர்ணம் இல்லைன்னா தேவன் எப்படி யோசிக்கிறாரோ அப்படிதான் யோசிக்கணும். ஆனா அப்படி யோசிக்க மாட்டேன்றனே. அப்ப எங்க பரிபூர்ணம் உள்ளவன் நானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க பெர்ஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட சோலில் இல்ல, என்னோட பாடியில இல்ல. I have been made perfect in my spirit. Hallelujah. அவருக்குள் நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். அவருக்குள் நான் மறுபடி பிறந்த உடனே அவர் என்ன வச்சிருக்கிறேன்னா, பரிபூர்ணம் உள்ளவனாய் வச்சிருக்கிறாரு. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பிரிட்ல. ரைட்? அப்ப ஸ்பிரிட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இதுதான் மீட்கப்பட்ட உடனே ஸ்பிரிட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்ப என் மூளையில இருந்து ஜெபம் பண்ணேன்னா அந்த பிரேயர் எப்படி தெரியுமா இருக்கும்? இது இம்பர்ஃபெக்ட். ஜெபம் பண்ணா எப்படி வரும்? இம்பர்ஃபெக்ட்டா வரும். சும்மா வாயில அலப்புனா இம்பர்ஃபெக்ட். ஆனா பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து என்னோட ஜெபம் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 14:14 ஒருவன் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் அவன் ஆவியிலே விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆமென். அப்ப ஆவியில நான் விண்ணப்பம் பண்றேன், அப்படின்றேன்னா நான் ஆவியில விண்ணப்பம் பண்றேன். ஆவி பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால ஆவியிலிருந்து வர்ற ஜெபமும் எப்படிதான் இருக்கும்? பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த பெர்ஃபெக்ட் பிரேயர்ன்றனால தான் பிசாசு அதை ஹைலி அட்டாக் பண்றான். அதனால நான் தேவனுடைய பிள்ளைகளை என்கரேஜ் பண்றேன், 2016 நீங்க அதிகமா அந்நிய பாஷையில பேசுங்க. ஹல்லேலூயா. தட்ஸ் a perfect prayer. இது ஏன் இது எனக்கு அப்படி எல்லாம் குழப்பம்லாம் வரலாம், பட் கீப் ஸ்பீக்கிங். ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ட் பிரேயர் உங்களை தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்குள்ள அது நடத்திட்டு போகும், பரிபூர்ண திட்டத்துக்குள்ள நடத்திட்டு போகும். ஆமென். பரிபூர்ண சித்தம் திட்டம்னே பயந்துராதீங்க. நான் ரொம்ப நாளா ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஊழியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் ஆண்டவர் சித்தத்துக்குலாம் ஒப்பு கொடுக்கல. ஏன்னா அவர் பாட்டுக்கு ராஜஸ்தான் கமிச்சிட்டார்னா, அவர் பாட்டுக்கு பீகார் போன்ட்டார்னா, அப்ப பாருங்க. அதனால சொல்றதே கிடையாது. அந்த ஆண்டவரே அப்படி சித்தத்துக்கு என்னை பரிபூர்ணமா அப்படி சொல்றதே கிடையாது. ரொம்ப நாளா பயந்துட்டு இருந்தேன் பாருங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரே ஒரு அப்பதான் எனக்கு ஒரு வெளிப்பாடே வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, நான் என்ன குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கிறேனோ அதை பார்க்கலும் மேன்மையான ஒரு திட்டத்தை தான் என் தேவன் வச்சிருக்கிறார். அது இந்த வெளிப்பாடு எனக்கு வந்த உடனே, ஆண்டவரே என் திட்டம் வேண்டாம், உம்ம திட்டத்துக்கே ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா நீர் உம்மோட பிள்ளை என்ன குறிச்சு பெஸ்ட்டை தான் வச்சிருப்பீர். ஹல்லேலூயா. சோ அப்ப என்ன பண்ண, நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது பெர்ஃபெக்ட் பிரேயர், பரிபூர்ணமான ஒரு ஜெபம், பரிபூர்ண தேவனுடைய சித்தத்துக்குள்ள உங்களை நடத்தும். பெஸ்ட்டுக்குள்ள போய் இருப்பீங்க. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல கொண்டு போய் கர்த்தர் உங்களை இருத்துவார். ஒரு குறைவு இருக்காது. ஹல்லேலூயா. ஆமென். சோ சம்திங் வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. இப்போ வாங்க 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம், இப்ப 4வது வசனத்தை நான் பேச போறேன். இதான் இன்னைக்குள்ள செய்தி. 1 கொரிந்தியர் 14:4 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இங்க அந்நிய பாஷைன்னு போடல,
இங்க ஒரிஜினல் எப்படி போட்டிருக்குன்னா பாஷைகளிலே பேசுகிறவன்னே போட்டிருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன், இவங்களுக்கு அப்ப பாஷைகளிலேனா எப்படி புரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கொரிந்து சபைக்கு எழுதப்பட்டிருக்கு. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது கொரிந்து சபையில் இருக்கிறவங்க எல்லாமே ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்ல ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்களா இருந்தாங்க. அங்க அந்நிய பாஷையில பேசுவாங்க, எல்லா வரங்களும் அங்க அபியாசிக்க அவங்க நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு சபைக்கு தான் பவுல் எழுதுகிறார். நல்லா கவனிங்க, பேதுரு எழுதல, யூதா எழுதல, யாக்கோபு எழுதல, வேற எந்த ஊழியக்காரங்களுமே எழுதல பாருங்க. ஆனா பவுல் ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா அந்நிய பாஷையை குறித்து அதனுடைய விளக்கத்தை குறித்து எங்க எழுதுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல இருந்தே ஆவிக்குரிய வரங்களை பத்தி எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1ஆம் வசனத்துல, அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை அப்படின்றார். எனக்கு மனதில்லைன்றாரு. ஏற்கனவே அவனுக்கு அந்நிய பாஷை குறித்து நல்லா தெரியும். அப்படிப்பட்ட சபைக்கு தான் இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க மனதில்லைன்னு சொல்லி அவங்களுக்கு இன்னும் போதிக்கிறார். சரிங்களா? அந்நிய பாஷை பேசுறவங்களுக்கு அந்நிய பாஷையை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்ப நம்மளும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ரைட். இப்ப ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. சிலர் கேட்பாங்க உடனே, பிரதர் இதனால என்ன பிரயோஜனம், அந்நிய பாஷை பேசுகிறதுனால பிரயோஜனம் என்ன? இந்த கேள்வி வந்து நல்லா பேசி பிரசங்கம் பண்ற நானே சில நேரத்தில் என்னையவே கேட்டுக்கொள்ள ஏவப்படுகிற ஒரு நிலைமையில கூட நான் இருப்பேன். ஏன்னா இது மூளைக்கு புரியாததுனால இந்த மண்டை அடிக்கடி கேட்கும், இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் பேசினேன் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கும். ஆனா ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. யோசுவா என்கிற ஒரு யுத்தவரன் இருந்தான். எல்லாருக்கும் தெரியும் யோசுவாவை. யோசுவாட்ட அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மதில் இருக்கிறது. சாதாரண மதில் இல்லை, ஒரு கோட்டை சுவர். அந்த கோட்டை சுவர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஆர்டினரி. அது குறித்து விளக்கம் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். அது கல்லினாலே கட்டப்பட்டு சோ இன்டாக்ட், எவ்வளவோ திக்னஸ் உள்ள அகலம் உள்ள ஒரு உயரமான ஒரு கோட்டை சுவர். இதை இவங்களால கடந்து செல்லவே முடியாது, இம்பாசிபிள். அப்படி இருக்கும் பொழுது இந்த யோசுவா என்ன பண்றான்னா ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்தை வாசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சில காரியங்கள் எல்லாம் சொல்லி யுக்தியை சொல்றாரு, ஒரு பிளான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த எரிகோ மதுல கூட இருக்கக்கூடிய அந்த காலாட்களோடு கூட அந்த மக்களோடு கூட என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, முதல் 6 நாள் சுத்தி வா, 6 நாள் ஒரு தடவை சுத்தி வா, 7வது நாள் 7 தடவை சுத்தி வா. உனக்கு முன்னாடி கட்டாயம் உடன்படிக்கை பெட்டி போகணும். அதுக்கு முன்னாடி 7 பேர் இருக்கணும், 7 ஆசாரியர்கள். 7 ஆசாரியர்கள் கொம்புனால ஒரு பெரிய எக்காலம் வச்சிருக்கணும். இந்த 7வது நாள் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க நெடுந்தொணி இடணும். அப்ப ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கணும். அப்போ வந்து எரிகோ மதில் இடிந்து விழுன்னு போட்டு சொல்லியிருக்கிறார். நமக்கெல்லாம் சண்டே ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டே இருக்கிறோம், எரிகோ மதில் இடிந்து விழுந்தது, யோசுவா பண்ண எரிகோ மதில் இருந்து விழுந்தது. இப்போ முதல் நாள் சுத்துறாங்க. சுத்திட்டு வந்த உடனே எல்லாரும் ரொம்ப உற்சாகமா இருந்திருப்பாங்க அவங்க டென்ட்ல. 2வது நாள் போகும்பொழுது நிச்சயமா அவங்களுக்கு என்ன இருக்கும்னா, அது சுத்தும் பொழுது கட்டாயம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, நேற்று சுத்தினதுல ஏதாவது எஃபெக்ட் இருக்கா, ஒரு சின்ன கிராக்காவது இருக்கா அப்படின்னு பார்ப்பான். ஒரு சின்ன கிராக், அட்லீஸ்ட் அந்த ஒரு கல்லோட ஒரு கல் ஒட்டுன அந்த சாந்து கொஞ்சமாவது பிறுபிறுன்னு ஆயிருக்கா, இது உழுவுறதுக்கான ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துருப்பான். 3வது நாள் போகும்பொழுதும் பார்த்துருப்பான், அப்பயும் ஒன்றும் நடக்கல. 4வது நாள் போயிருக்கிறான், இத்தனோண்டு கல்லு கூட நேற்று பார்த்து வச்சுட்டு வந்திருப்பான், இந்த கல்லாவது நாளைக்கு விழுந்திருக்கான்னு பார்ப்போன்னு அவன் நடக்கும்போது கூட டங்கு டங்கு நடந்திருப்பான். எல்லாம் நடந்து சுத்திட்டு வந்து 4வது நாள் பார்த்துருப்பான், அந்த சின்ன கல்லு கூட விழுந்திருக்கல. இப்ப இதை பார்த்துட்டு அவ்வளவு பேரும் யோசுவாட்ட, வேண்டாம் யோசுவா, ட்ராப் த பிளான், நம்ம பிளானை ட்ராப் பண்ணிடுவோம், எல்லாம் பேசாம இருப்போம், அப்புறம் ஏதாவது வேற யுக்தியை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணியிருந்தாங்கன்னா எரிகோ விழுந்திருக்குமா? அப்ப ஆண்டவர் சொல்லி இது நடக்கும்னு சொன்னார்னா அது நடக்கும், நம்பலாம். ஒண்ணுமே நடக்காதுன்றதுனால பாதியில டிராப் பண்றது நம்ம செய்யற தப்பு. ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, டிராப் பண்ணாதீங்க. அப்ப நீங்க கேக்குறீங்க, அப்ப என்னதான் நடக்கும் பிரதர்? என்ன நடக்கும்ன்றதான் பைபிள்ல போட்டிருக்காரு, தான் பாத்துறோம். அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசலாம். நீ அந்நிய பாஷையில பேசினா பக்தி விருத்தி உண்டாகும். இப்ப அடுத்த கொஸ்டின், பக்தி விருத்தினா என்ன? அந்நிய பாஷையில பேசினா பக்தி விருத்தி உண்டாகும்னு சொல்லியாச்சு, பக்தி விருத்தினா என்ன? அப்பதானே நம்ம செய்ய முடியும். அப்படின்னு சொன்னா ஒரு பக்தி பழம் வந்து டொனாயிங்னு விழுந்துச்சுன்னா அதுக்கு கடையில கொடுத்தே வாங்கிட்டு போயிடலாமே, 10 ரூபாய்க்கு ஆப்பிள் பழம். நமக்கு என்ன பக்தினா என்னன்னு தெரியாது. பக்தினோடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பக்தி பழம், பக்தி முத்தி போச்சு, இதுதான் நமக்கு தெரிஞ்ச பக்தின்ற இடம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவம் பக்தி மார்க்கம் அல்ல, பக்தி மார்க்கமே கிடையாது இது. நீங்க இங்க வந்து பக்தி எல்லாம் ஒன்னும் யாரும் கேட்கல. அப்ப இது என்ன பக்தி விருத்தினா என்ன? விருத்தி
புரியுது, தமிழ்ல எனக்கு விருத்தி புரியுது. விருத்தின்றது என்னது? வாவ், எத்தனை பேருக்கு விருத்தி வேணும்? அப்ப அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா விருத்தி உண்டாகும். பிரதர், ஏற்கனவே நான் குண்டாதான் பிரதர் இருக்கு, விரிஞ்சுதான் இருக்கேன். அந்த விருத்தியை பத்தி பேசல, சரிங்களா? வேற விருத்தி. ஆமென். அப்ப அந்நிய பாஷையில பேசும்போது விருத்தி உண்டாது. your territory is expanded. your territory is expanded. அப்ப எரிகோ முதல் சுத்தினா உழுவுனாரு, அதை மாத்திரம் சண்டே ஸ்கூல்ல படிக்கிறோம். அந்நிய பாஷை பேசினா பக்தி விருத்தி உண்டாகும்னு சொல்லி இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்ப போறீங்க? ஹல்லேலூயா. மாற்றம் உண்டாதான்ற பார்க்கல, பட் சம்திங் இஸ் ஹேப்பனிங். இப்போ பக்தி விருத்தினா என்னன்றதை நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? பக்தி விருத்தி. நான் ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரருக்கு 2006 2007 அதிகமாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிருந்தேன். அவர் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துக்கு போனாரு. அப்போ நிறைய இடத்துல டிரான்ஸ்லேஷன் போனேன். அப்போ நம்ம சர்ச்சில் இருந்து ஜப தோட்டத்தில் ஒரு கன்வென்ஷன் அவரை வச்சிருந்தாங்க. அப்போ நான் தான் டிரான்ஸ்லேட்டர். அப்போ அந்த 2007 அவர் 2007 2008 அவர் அந்த நிறைய பாஸ்டர்ஸ் வந்துருந்தாங்க ஜப தோட்டத்தில், கிராமத்துல இருந்து, அங்கேருந்து, பட்டி தொட்டியில இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்நிய பாஷையை குறித்து தான் பேசிட்டு இருந்தார். அன்னைக்கு அந்நிய பாஷையை குறித்து பேசும்போது சொன்னாரு, நான் கர்நாடகாவில் வடக்கு பகுதியில் ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்த ஒரு ஆள். அந்த சின்ன ஊர்ல தான் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். என்ன ஆண்டவர் எங்கெல்லாம் கொண்டு போனான்றது நான் உங்களுக்கு சொன்னேன்னா, நீங்க எந்த கிராமத்துல இருந்து வந்திருக்கலாம், எங்க வேணாலும் செஞ்சிருக்கலாம், ஆனா உங்களையும் கர்த்தர் ஷைன் பண்ண வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. இந்த வருஷத்துல ஒரு இன்டர்நேஷனல் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அமெரிக்காவில் நடக்குது. அது சர்வதேச ஒரு போதகர்களுக்கான கருத்தரங்கு. அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். ரொம்ப முக்கியமான ஆட்கள் மாத்திரம் தான் அதை பங்கேற்க முடியும். அப்படி ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல பேசுறதுக்கு 2 ஸ்பீக்கர் தான் அலௌடு. 2 ஸ்பீக்கர் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு ஸ்பீக்கர் ரெயின்ஹார்ட் பொங்கே, இன்னொரு ஸ்பீக்கர் இந்த கர்நாடகா மாநிலத்தில் வடக்கு பகுதியில் இருக்கிற இந்த சின்ன ஊர்ல இருந்து வந்த நான் தான் அப்படின்னாரு அவர். அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, இதுக்கு நான் முக்கியமான ஒரு காரணம் எதுக்கு நான் கொடுக்கணும்னு விரும்புறேன்னா, அந்நிய பாஷை கொடுக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னாரு. ஸ்பீக்கிங் இன் டாங்ஸ் has taken me to this elevation, taken to this level அப்படின்னாரு. இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போனதுக்கு நான் அந்நிய பாஷையை நான் காரணமா சொல்ல விரும்புறேன் அப்படின்னாரு. அப்ப அவரு சொல்லும்போது சொன்னார், பக்தி விருத்தி அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, ஆவியில ஒரு விருத்தி உண்டாகுது. நீங்க அந்நிய பாஷை பேச 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 உங்களுக்குள்ள ஒரு விருத்தி உண்டாகுது. அப்ப தேவன் நன்மையானதை உங்களுக்குள்ள நிறைய போட முடியும். நீங்க கொஞ்சம் தான் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் தான் அவரால் உங்களை யூஸ் பண்ண முடியும், கொஞ்சம் தான் போட முடியும். நீங்க அதிகமா அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா you are available more unto the Lord. நீங்க நிறைய திறந்து கொடுக்குறீங்க, அவர் நிறைய காரியத்தை உங்களுக்குள்ள போட முடியும். நீங்க உங்களை எடுத்து தேவன் வல்லமையாய் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னார். இன்னொரு ஊழியக்காரர் அவருடைய செய்தியை படிச்சுட்டு இருந்த அந்நிய பாஷையை குறித்து அவரு சொல்லும்போது எப்படி சொன்னார்னா, அந்நிய பாஷையை பேசும்போது பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லும்போது, பக்தி விருத்திக்கு அவரு சொல்லும்போது சொல்றாரு, ஒரு பேட்டரியை நீங்க பிளக்ல சொருகி நீங்க சார்ஜ் பண்ற மாதிரி உங்களை நீங்க சார்ஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாரு. ஆனா இந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். அந்நிய பாஷையிலே பேசுகிறவன், அதே 1 கொரிந்தியர் 14:4, அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியிலே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், ஆத்துமாவிலே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், சரீரத்திலே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். எங்க என்ன போட்டிருக்காங்க? அந்நிய பாஷையில பேசுகிறவன் ஆவியில பக்தி விருத்தி மாத்திரம் போடல, மைண்ட்ல ஒரு மாற்றம் மாத்திரம் சொல்லல, தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் போட்டிருக்கு. அப்படின்னா இந்த மாற்றம் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 பகுதியிலையும் this makes an impact. Amen. தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். Amen. அப்ப it happens something. இப்ப பக்தி விருத்திக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தமிழ்லையும் பாத்தீங்கன்னா பக்தி விருத்தி என்கிற 2 வார்த்தைகளை சேர்த்து தான் பக்தி விருத்தி போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான், எடிஃபைன் போட்டாங்க. ஆனா கிரேக்க பதத்திலையும் பாத்தீங்கன்னா 2 வார்த்தைகளை சேர்த்து தான் இந்த பக்தி விருத்தியை அவங்க போட்டிருக்காங்க. அந்த வார்த்தை அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒய்கோ டோமியோ. ஒய்கோ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு பில்ட். டோமியோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பில்டிங் ஆர் அ ஹவுஸ். டோமியோன்ற அந்த கிரேக்க வார்த்தையில இருந்து தான் இங்கிலீஷ் வார்த்தை டொமைன், டார்மெட்டரி இதெல்லாம் வந்தது. அந்த டொமைன்ல இருந்து வந்தது தான் டோமியோ என்கிற கிரேக்க வார்த்தையில இருந்து. அந்த வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷையில பேசும்போது என்ன நடக்குதுன்னா, ஒய்கோடோமியோ நடக்கிறது. ஒய்கோடோமியோ நடக்கிறது. பக்தி விருத்தினா உங்களுக்கு புரியாது, அதனால கிரேக்க மொழியில சொல்றேன், உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு கிரேக்க மொழியெல்லாம் புரியும், இங்கிலீஷ் புரியும், கிரேக்க மொழி புரியும், ஆனா தமிழ் தான் வராது. பாருங்க, என் பிள்ளைங்களுக்குலாம் பாடத்துல பாத்தீங்கன்னா எது கடைசி மார்க் அப்படின்னு கேட்டோம்னா தமிழா தான் இருக்கும். என்னன்னு கேட்டா தாய்மொழி.
இதுல வேற சொல்லிக்குவாங்க, எவன்டா இந்த தமிழை கண்டுபிடிச்சது. ஒவ்வொரு பரீட்சை படிக்கும் பொழுதும், ஒவ்வொரு பரீட்சையில தமிழ் எக்ஸாம் வரும் பொழுதும் திருவள்ளுவரை திட்டுவாங்க. அதுக்கு மேல நமக்கே தெரியல. நம்மளே அந்த லட்சணத்துல படிச்சிருக்கிறோம் பாருங்க. அதனால தாய்மொழியில புரியாது பாருங்க. அதனாலதான் இவ்வளவு மொழியெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா பக்தி விருத்திக்கு நமக்கு சரியான அர்த்தம் தெரியல. அப்ப கிரேக்க மொழியில ஒய்கோடோமியோன் போட்டிருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டா, டு பில்ட் பில்டிங் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்புகிற விதமாக அது இருக்கிறது. அதனாலதான் நான் இப்படி தமிழாக்கம் பண்ணி இருக்கிறேன். டிரான்ஸ்லிட்டரேஷன் தமிழாக்கம் எப்படி பண்ணியிருக்கேன்னா, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தன்னையே கட்டி எழுப்புகிறான். தன்னையே கட்டி எழுப்புகிறான். பழுதுகள் இருந்தால் சரி செய்யப்படும். பழுதுகள் இருந்தால் சரி செய்யப்படும். ஏமே உங்களை கட்டி எழுப்புறவங்க ஓட்ட உடசல் இருந்ததுன்னா பூசி முழுவப்படுங்க. அந்நிய பாஷையில பேசினா தான் அர்த்தம். தன்னையே கட்டி எழுப்புகிறான். பழுதுகள் இருந்தால் சரி செய்யப்படும். ஏமே பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்துல 26வது வசனம் வாசிப்போம். அந்தபடியே இப்ப எங்க இருந்து டைரக்ட் பண்ண போறேன்னா, இப்ப ஒன்னதான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். சரீரம் பத்தி மாத்திரம் பேச போறேன். சரிங்களா? இப்ப கட்டி எழுப்புகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் ஆவியில தன்னை கட்டி எழுப்புறான், அவனுடைய மனதுல அவன் தன்னை கட்டி எழுப்புறான். சம் சீசனிங் இஸ் ஹேப்பனிங். இப்ப சரீரத்திலையும் ஒரு கட்டி எழுப்புகிறான். அதை தான் இன்னைக்கு காலை வேளையில பேச போறேன். அந்நிய பாஷை பேசும் பொழுது பழுதுகள் உங்களுடைய சரீரத்திலே சரி செய்யப்படும். திருப்பி சொல்றேன், அந்நிய பாஷையில பேசும் பொழுது பழுதுகள் உங்கள் சரீரத்திலே சரி செய்யப்படும். ஆமென். something happens. சரி, இப்ப கவனிங்க. ரோமர் 8:26-27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வசனத்தை உங்களுக்கு விளக்குறேன். விளக்கிட்டு ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிச்சிருவேன். அவ்வளவுதான். இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல முடிச்சிருவேன். கவனிங்க. இந்த வசனத்துல எப்படி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியாததுனால, எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாததுனால ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு போடல. ஏன்னா எப்படி ஜெபம் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வட்டாரத்துல பாத்தீங்கன்னா எப்படா மைக்க கொடுப்பாங்கன்னு இருப்பாங்க. மைக்க கொடுத்தா இங்க ஆரம்பிச்சு ஜப்பானுக்கு போய், ஜப்பான்ல இருந்து அமெரிக்கா போய், அங்க இருந்து பிரான்ஸுக்கு போய் அவங்க வர்றதுக்குள்ளே 20 நிமிஷம் ஆயிரும். நம்ம மைக்க புடுங்குற நிலைமையில தான் இருப்போம். அதனால எப்படி ஜெபம் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி தர வேண்டியது இல்லை. அங்க பைபிள்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்றபடி ஜெபம் பண்ண தெரியாது. ஏற்றபடி நமக்கு ஜெபம் பண்ண தெரியாததுனால ஆவியானவர் சில நேரத்தில் பாத்தீங்கன்னா சில ப்ராப்ளம் இருக்கும். ஆனா இது எங்க அந்த ப்ராப்ளம் தெரியாததுனால என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியாது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்திருக்கீங்களா? Sometimes we do not know what the problem is. பிரச்சனை என்னன்னு தெரியாதப்ப எப்படி ஜெபம் பண்றது? அப்ப ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஏற்றபடி ஜெபம் பண்ண தெரியாததுனால அவர் நமக்கு ஹெல்ப் பண்றார். வாசிக்க வேண்டாம். யோவான் 6:7 போட்டிருக்கு, தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவரை குறித்து போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is a comforter, he is a counselor, he is an intercessor, he is an advocate, he is a standby. இவ்வளவு அர்த்தம் அதுக்கு சொல்லலாம். அட்வொகேட்னு சொல்லும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எனக்கு அவர் தான் லீகல் அட்வைசர். ஆமென். இவரை நம்ம எடுத்து கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த லீகல் அட்வைசர் ஒரு கேஸை கூட தோத்தது இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்ம இவர் ஜெபம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் பதில் வந்துடும். அல்லேலூயா. இவருக்கு ப்ராப்ளமும் என்னன்றது பக்காவா தெரியும், எப்படி பண்ணணும்ன்றது தெரியும். அதனால ஏற்றபடி நமக்கு ஜெபிக்க தெரியாதப்ப ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்க, என்னோட நண்பர் ஒருத்தர், சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். என் நண்பர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு சபையிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அப்போ ஆரம்ப நாட்கள் அவனும் நானும் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். அப்போ நான் ஃபுல்லாக வந்துட்டேன், அவன் வந்து அப்புறம் மெதுவாக வர ஆரம்பித்தான். அப்போ அவன் ஒரு நாள் ஒரு 6:45 மணி போல் இருக்கும் பொழுது வீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஜெபம் பண்ணணும்னு தோணி இருக்கு. வீட்டில் யாருமே கிடையாது, ஆரம்ப கால அனுபவங்கள். ஸோ அவனுக்குள்ள ஒரு தோணல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்ணணும், ஐ ஹாவ் டு ப்ரே அப்படின்ற மாதிரி அந்த உடனே போய் உட்காந்து ஜெபம் பண்ண உட்காந்துருக்கான். அந்நிய பாஷை பேசினோடனே அவன் சொல்றான், கண்ணுல இருந்து கடகடன் தண்ணி ஒழுகுதான். ஏன்னு தெரியல, அழுது அந்நிய பாஷையில பேசுறானா, எதுக்கு பேசுறான்னு தெரியல. ஒரு 7:10 7:15 போல ஒரு ரிலீஃப் ஆயிருக்கு. ரிலீஃப் ஆன உடனே அவன் சொல்றான், கொஞ்ச நேரத்தில் வீட்டில் பெல் அடிச்சுது. பெல் அடிச்ச உடனே பார்த்தா
அவங்க அப்பா சர்ச்சுக்கு போயிருக்கிறாரு. அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அவங்க அப்பா வெளியில வந்திருக்கிறார். வெளியில வந்தப்ப என்னன்னா, இவ்வளவு பெரிய கல்லு எங்க இருந்து பறந்து வந்துச்சுன்னு தெரியல, வந்து அவர் நேரா வந்து அவர் மண்டையில விழுந்திருக்கு. 2 பேர் கூட்டிட்டு வராங்க, பெரிய கட்டு போட்டு ரத்த அப்படியே அப்படியே வலிஞ்சு எல்லாம் இருக்கு. அவரை வீட்டுக்கு கூட்டு வர்றாங்க. இவர் என்னன்னு பாக்குறாரு, சொல்றாங்களாம், இவர் பொழைச்சது பெருசு அப்படின்றாங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு இங்க உட்கார்ந்து எதுக்கு ஜெபம்னு சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாருன்னா, ஏன் ஏவுறாருன்னா, சம் டேஞ்சர் இஸ் ஹேப்பனிங் தேர். ஆமென். அப்ப அதுல இருந்து அவர் காப்பாற்றப்படும்படியாக, இது ஒரு நான் ஆரம்ப காலம் ஆவிக்குரிய அந்த அனுபவங்கள்ல ஆரம்ப காலத்துல நான் பார்த்த ஒரு சாட்சி. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாருங்க, இப்ப 26 வசனத்தை திருப்பி வாசிப்போம், திருப்பி அதை நல்லா கற்றுக்கொள்வோம். அந்தபடியே ஆவியானவரும், எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவரும். ஆவியானவரும் ஏன் சொல்றேன்னா, ஆவியானவர்னு போடல, அந்தபடியே ஆவியானவர்னு போடல, அந்தபடியே ஆவியானவரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆவியானவர் மாத்திரம் பேசுற பாஷை கிடையாது, 2 பேரும் சேர்ந்து, இது 2 பேர் சேர்ந்து செய்யற ஒரு காரியம். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப ஆவியானவரும் நமக்கு ஹெல்ப் பண்றாருன்னா, ஏன்னா நான் ஒரு தடவை ஒரு மிஷனரி ஒரு மேகசின்ல ஒரு தடவை படிச்சேன். அதுல என்ன போட்டிருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு கதை போட்டிருந்தாங்க. அந்த கதைன்னு சொல்றதோட ஒரு உண்மையா நடந்த ஒரு சம்பவம் மாதிரி தான் அதுல போட்டிருந்தாங்க. அதுல என்னன்னா, ஒரு கிராமத்துல அந்த தம்பி வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட தம்பி படிச்சு முடிச்சிட்டாரு. வேலைக்காக ட்ரை பண்றாரு, இன்டர்வியூ போயிட்டே இருக்கிறாரு, எங்கேயுமே வேலை கிடைக்கல. அவர் அன்னைக்கும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு, வேலை கிடைக்காம வீட்டுக்கு வராரு. அவங்க அம்மா அடுப்படியில் உட்காந்து அந்த கறி அடுப்பை ஃபூன்னு ஊதிக்கிட்டு இருக்காங்க, புகையா இருக்கு அந்த கூரை வீடு. அதுல வந்து இவர் உட்கார்ந்த உடனே பாத்தீங்கன்னா, அங்க தங்கச்சி கல்யாணம் ஆகாம தங்கச்சி வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறா. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க காசு இல்லை. அப்ப இந்த தம்பி அப்படியே அதை பார்த்துட்டு வாழ்க்கையை விரக்தி அடைஞ்ச மாதிரி நேரத்துல என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது, திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சான். இது எதுக்கு இவ்வளவு சத்தமா கொடுக்குறேன்னு நீங்க யோசிக்கலாம். யாராவது தூங்குறவங்களை எழுப்புறதுக்கு இதெல்லாம், சரிங்களா? திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டோன்னே அப்படின்னு எந்திரிச்சிருவாங்க பாத்தீங்களா? யாரும் தூங்கல, நல்லா கவனிச்சிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் எங்கேயாவது ஒருத்தவங்க தூங்கலாம். உங்களுக்கு பக்குன்னு ஆகி போச்சா? சரி, ஹார்ட் நல்லா வேலை செய்யும். இப்போ டோன்ட் வரி, நின்று போயிடலாம் கிடையாது, வேலை செய்யும். அப்ப ஒரு சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு. கேட்ட உடனே இந்த தம்பி எங்க சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆண்டவரே இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்ட உடனே ஆவியானவர் சொன்னாராம், நான் தான் உனக்காக பெருமூச்சு விட்டு அழுதுகிட்டு இருக்கிறேன், உனக்காக வேண்டுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னாராம். ஆனா அது வந்து வசனத்தின்படி சரி கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் தனியா ஒரு ஹூன்னு சவுண்டு கொடுத்துட்டு இருக்கல. இது என்ன, ஆவியானவரும் நம்ம மூலமா தான் அவர் செய்வார். ஏமே சோ இட் இஸ் 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியம். சோ ஆவியானவரும் அவர் தனியா அவர் பார்த்துக்குவாருன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது, நம்ம தான் செய்யறோம். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னது வாக்கு கடங்காத, வாக்குக்குன்னா என்னன்னு தெரியுமா? தமிழ் வார்த்தைக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு கூட, வார்த்தைகளுக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு சில சமயம் அவர் பேசுறார், சரிங்களா? அப்ப சில சமயம் நம்ம சொல்றோம், பிரதர் இவர் எனக்கு பயங்கரமான ஒரு உதவி செஞ்சிட்டார், இவரை நேரா பார்க்கிறேன், பார்த்தோன்னே பிரதர் நீங்க செஞ்சத அப்படின்ற யோசிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு நான் நன்றி சொல்லணும், ஆனா செஞ்ச காரியம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கடைசி என்ன சொல்றேன்னா, எனக்கு எப்படிதான் சொல்றதுனே தெரியலன்றேன். அதான் வார்த்தை கடங்காதது, எப்படி சொல்றதுனே தெரியல. ஏன்னா the human language is all limited. There are limitations in human languages. அது தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த தமிழ் நீங்க சொன்னா கூட அதுலயும் கூட சில வரையறைக்குட்பட்டது. சில வார்த்தைகள் கிடைக்காது, சில வார்த்தைகளை சொல்ல முடியாது, விளக்க முடியாது. அப்படிதான் எல்லாத்துலயுமே இருக்குது, எல்லா பாஷையும் அப்படிதான் இருக்குது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட வார்த்தையே கிடைக்காத வார்த்தைகளுக்கெல்லாம் அவர் பேசிடுவார், அவர் ஏறெடுத்துருவார். So you need a supernatural language, சரிங்களா? இப்ப அதே வசனத்தை வாசிப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில், இப்ப இந்த பலவீனங்களையும் விளக்கிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த பலவீனம்ன்ற இடத்துல கிரேக்க பதம் என்ன போட்டிருக்குன்னா, அஸ்தீனியான்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அஸ்தீனியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது 99% அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலவீனம்னு தான் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. இது என்ன பலவீனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதர் எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு பிரதர்,
அப்படின்னு சொல்லுவீங்க பாத்தீங்களா, அந்த வீக்னஸ் பத்தி சொல்லல. டாக்டர் சொல்லி இருக்கிறாரு வடை இது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு, ஆனா எனக்கு ஒரு வீக்னஸ் பிரதர், அதை பார்த்த உடனே வந்துருது, அந்த வீக்னஸ் பத்தி சொல்லல. இந்த அஸ்தீனியான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 8:17 ஒரு அருமையான வசனம் இருக்கு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். 99% எதை பத்தி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிக்கல் அண்ட் மென்டல் எயில்மெண்ட், பிசிக்கல் அண்ட் மென்டல் இல்னஸ். ஆமென். ஒருவேளை இந்த காலை வேளையில் அப்படி யாராவது வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல மருந்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நல்ல மருந்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆரோக்கியமாய் வாழ வேண்டியது ரொம்ப அவசியம். நான் ஒரு காலத்தில் சொல்லுவேன், டாக்டர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். இங்கே ஒரு அருமையான டாக்டர் இருக்காங்க, மன்னிச்சுக்கோங்க, அந்த டாக்டருக்கெல்லாம் நன்றி, இங்கே இருக்கிற டாக்டர்களுக்கெல்லாம் நன்றி. நான் ஒரு காலத்தில் சொல்லுவேன், டாக்டர்களுக்காக நன்றி, மருந்துக்காக நன்றி. ஏன்னா அவர்களும் நோயை எதிர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்காக நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம மருந்து எடுக்கக்கூடாதுன்னு எங்கேயுமே பிரசங்கம் பண்ணலை. ஆனால் இன்னைக்கு தப்பி தவறி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி உயிரோட திரும்பி வருவீங்களான்றது பெரிய கேள்விக்குறி. நம்ம சர்ச்சில் ஒரு சிஸ்டர் இறந்து போயிட்டாங்க. அவங்க பையன் சொல்றாப்புல, அண்ணே நடந்துகிட்டு இருக்கிறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போகக்கூடாது, போகட்டும்னு விட்டுறணும். எங்கள் அம்மாவை நடத்தி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனேன், திரும்பி பணமாக எடுத்துகிட்டு வந்தேன். இன்னைக்கு டாக்டர் எவ்வளவு பிடுங்கணுமோ அவ்வளோ பிடுங்க பார்க்குறான். முந்தா நேற்று ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, ஒருத்தருக்கு லைட்டாக கிட்னியில் அஃபெக்ட் ஆகிருக்கு. அதனால அவருக்கு என்ன ஆயிருக்குன்னா, மூளையில் கிளாட் ஆயிருச்சு. அந்த ஆப்ரேஷன் மூளையில் ட்ரில் பண்ணி கிளாட்டை எடுத்துட்டு அடுத்தது டயாலிசிஸ் மிஷின் எதுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு டயாலிசிஸையும் பண்ணி விட்டானுங்க. அந்த ஆளுக்கு வெளத்து போய் பயங்கர சீரியஸ் ஆகி போய் இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறான்னு எனக்கு தெரியல. அப்படி டாக்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு மேக்சிமம் இவரோட கெப்பாசிட்டி 8 லட்சம்னா 8 லட்சத்தை எப்படி உரியறதுன்னு தான் பார்க்குறாங்களே தவிர இவர் சோமாய் போறாரான்னு அவர் பார்க்கல. அன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு காலில் டயபெட்டிஸ்ன்றதுனால ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சு, அதை கடைசியில் நோண்டி எடுக்க வேண்டியதாயிருச்சு. அப்போ சொன்னாங்களாம், ஒரு விரல் எடுத்தா 1 லட்சம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நானா ஏன்டா 1 லட்சம் கிடைக்கிறதுக்காக ஒரு விரல் இல்லாமையாட வாழ முடியும்? பாருங்க எப்படி போகுது பாருங்க நாட்டில். அதனால இந்த நாட்களில் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு சொல்றேன், நீங்க யாரும் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். So we speak in tongues. Hallelujah. பழுதுகள் சரி பார்க்கப்படும். Hallelujah. ஓட்ட உடசல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணப்படும். பூசி மொழிகிடுவாரு, அவர் பார்த்துக்குவாரு. ஆமென். ஏன்னா இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். ஆமென். That spirit is there. அப்பனா ரிபா ஷண்டல ரிபாதல ரிகோதரோ செனே அப்படினு பேசும்போது என்னன்னா, இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியங்களின்படி ஒருவன் என்னை விசுவாசித்தால் அவனுடைய அடி வயிற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்னு சொன்னா, இந்த ஆவியிலிருந்து நான் பேசுறது என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே அவுட்லெட் வாய் தான். ஏன்னா சங்கீதம் 141 போட்டிருக்கு, என் வாய்க்கு காவல் வையும். அப்ப வாசல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய் தான். அப்ப வாயிலிருந்து எதுதான் வரும்? வாந்தி வரும்னு சொல்லாதீங்க, வாயிலிருந்து எதுதான் வரும்? வார்த்தை தான் வருது. அப்ப ஆவியிலிருந்து பேசும் பொழுது அதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்னை விட்டு கடந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி என்னை ஆசீர்வதிச்சுட்டு தான் வெளியில போகுது. அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போற இடங்கள் எல்லாம் ஒரு கனி, ஒரு ஜீவ மரம் முளைக்கும், ஜீவ விருட்சம். அதனுடைய பழம் சாப்பிட்டா சுகம் உண்டு, இலைகள் மருந்து. ஆமென். அப்படிலாம் பார்க்கிறோம். அப்ப எனக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு என்னைய வாழ வச்சு மற்றவங்களையும் வாழ வைக்கும். ஹல்லேலூயா. அப்ப அதிகமா நீங்க அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க, you will live in perfect health. ஹல்லேலூயா. அப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்தீனியா அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, it talks about mental illness. நான் mental illness கூட அடுத்த தடவை கூட கொஞ்சம் லைட்டா டச் பண்றேன். ஆனா ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க, mental illness it might be, physical illness might be. நிறைய சரீர பிரகாரமான வியாதிக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் அங்கிருந்து கை காமிச்சிட்டாங்க இது. ஆமென். கவலைப்படுறதுனால எத்தனை வியாதி வருது தெரியுமா? யார் ஆமென் சொன்னது? உண்மைதான். அதனாலதான் கவலைப்படாதீங்கன்றாரு. So it takes you to different place. Amen.
அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கெல்லாம் பெட்டர் ரெமெடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீக் இன் டங்ஸ். ஹல்லேலூயா. இதை பேச ஆரம்பிக்கும் பொழுது சம்திங் இஸ் ஹேப்பனிங். உங்க மைண்ட்ல சீசன் ஆகுது, ஒரு தைரியம் உண்டாகுது, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகுது, சரீரத்தில் பழுது பார்க்கப்படுது. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சிடறேன். டாக்டர் கால் பீட்டர்சன், ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில, இது இன்டர்நெட்ல இருக்கும், நீங்க பார்க்கலாம். அவர் பாத்தீங்கன்னா மூளை மருத்துவ நிபுணர். ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல அவர் இருந்தார், டுல்சா ஒக்லஹாமால. அவர் இங்கிலீஷ்ல எழுதுனதை சொல்லிட்டு அப்புறம் நான் தமிழ்ல சொல்றேன். பாருங்க. அக்கார்டிங் டு கால் பீட்டர்சன், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் help build the immune system 30 to 40%. It also activates a portion of the brain that has no other human activity to medical science. பாருங்க, அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றாரு, இந்த மூளையில ஒரு பகுதி, இப்ப நான் பேசும் பொழுது ஒரு ஸ்பீக்கிங் ஏரியா ஒன்று இருக்கு, அதுதான் என்ன பண்ணுன்னா வேகமா வேலை செய்யும். வேலை செஞ்சு நான் என்ன வார்த்தைகளை பேசுறேனோ, நான் பேசும் பொழுது இந்த செய்கையை செய்யும் பொழுது அந்த பகுதி ஆக்டிவா இருக்கும். ஆனா மூளையில ஒரு பகுதி என்ன வேலை செய்யறதுக்காக வைக்கப்பட்டிருக்குன்னே தெரியாத ஒரு பகுதி, அந்த பகுதி அந்நிய பாஷை பேசும் பொழுது ஆக்டிவ் ஆகுதான். அந்த அந்நிய பாஷை பேசும் பொழுது ஆக்டிவ் ஆகுற அந்த மூளை பகுதி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய 2 சுரப்பிகளுக்கு கட்டளை கொடுக்குதான், உன்னுடைய நீ சுரக்கிறத இன்க்ரீஸ் பண்ணுதான். எந்த அளவுக்கு அது இன்க்ரீஸ் பண்ணி விடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 30% இன்க்ரீஸ் பண்ணுதான். அது என்ன சுரப்பிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சுரப்பிகள். சோ என்னோட இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி ஏறக்குறைய நான் அந்நிய பாஷையில பேசும் பொழுது 30% 40% ஹையா இருக்குதான். ஆமென். அப்ப பாருங்க, நம்ம போய் ஒரு வேக்சினேஷன் போடணும், தடுப்பூசி போடணுன்றதுல எவ்வளவு குறியா இருக்கிறோம். போடுங்க, கட்டாயம் போடுங்க, போடாம இருந்துடாதீங்க. ஆனா அதை காட்டிலும் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அந்நிய பாஷை பேசும் பொழுது இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப இதுல என்ன பிரயோஜனம்னு கேட்காதீங்க. அந்நிய பாஷையில பேசும் பொழுது என்ன உண்டாகுது? பக்தி விருத்தி உண்டாகுது. தனக்கே பக்தி விருத்தி. தனக்கே பக்தி விருத்தினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் தன்னையே கட்டி எழுப்புகிறான். என்னத்தை கட்டி எழுப்புகிறான்னா, ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்புகிறான். அது எங்க எழுப்புறான்னா, அவனுடைய ஆவியில, ஆத்துமால, ஈவன் சரீரத்திலையும் கட்டி எழுப்புகிறான். அப்ப அந்நிய பாஷையில பேசும் பொழுது பக்தி விருத்தி உண்டாகும் ஆண்டவர் சொல்லிட்டார்னா, நீங்களும் நானும் சிம்பிளி பிலீவ், கீப் ஸ்பீக்கிங், உங்களுடைய சரீரத்திலையும் ஆரோக்கியத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸுங்க. ஆமென். காலையில் வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. உங்க ஹார்ட்ல கொஞ்சம் அடைப்புலாம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டாருனாலே உங்களுக்கு அடைக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? அது வரைக்கும் நல்லா இருக்கும். பரவாயில்ல, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா அவர் மோசமான டாக்டர்னு சொல்லிடக்கூடாது பாருங்க. எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அப்படின்னு உடனே அவ்வளவுதான், நீங்க 50% நோயாளி ஆயிருவீங்க. அப்புறம் காலையில இருந்துச்சுன்னா வாக்கிங் போங்கன்னு. காலையில் இருந்துச்சு வாக்கிங் போனோம்னா நம்ம இப்படிலாம் நடக்கக்கூடாது, கையை விரிச்சு ஆடுங்க, அப்படி நடக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஹார்ட் இருக்கிற பகுதியிலலாம் அப்பதான் கொழுப்புலாம் கொஞ்சம் கரையும் வேகமான. 60 வயசு மதிக்கத்தக்க வாலிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் கையை அப்படியே ஆட்டி ஆட்டி நடப்பாங்க, வெக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஜலக் டரக் டரக். ஏன்னா டாக்டர் சொல்லிட்டார் நல்லா வாக்கிங் போங்க. நான் தப்பே சொல்லலை, சரிங்களா? வாக்கிங் போங்க. ஆனால் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, பிசிக்கல் எக்ஸசைஸ் ப்ராஃபிட்டத் லிட்டில் அப்படின்னு போட்டிருக்கு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு தமிழ்ல போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு, பாடிலி எக்ஸசைஸ் ப்ராஃபிட்டத் நத்திங்னு போடல, ப்ராஃபிட்டத் லிட்டில். அந்த லிட்டிலையும் நம்ம விடக்கூடாது, எடுத்துக்குவோம். நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஏமே நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவோம். அப்பதான் கொஞ்சமா ட்ரிம்மா இருப்போம் இல்லைங்களா? இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப சில காரியங்கள்லாம் செய்ய முடியாது. அதனால இட் ப்ராஃபிட்டத் லிட்டில். ஆனா ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் ப்ராஃபிட்டத் ஆல் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமென். இம்மைக்கும் மறுமைக்கும் உரியதாக இருக்குது, சரிங்களா? சோ அது இட் ப்ராஃபிட்டத் ஆல். ஆமென். அப்ப அந்த ஆவிக்குரிய முயற்சி அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எல்லாத்துக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. நீங்களும் நானும் அந்த அந்நிய பாஷையை பேசும் பொழுது நீங்களும் நானும் பெரிய காரியத்தை 3 பகுதிகளிலையும் பார்க்கிறோம். நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவருடைய செய்தியும் வருது, அது போக நம்ம வாழ்க்கையவே கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து ஜெபம் பண்ணுவோம். Thank you Father, thank you Lord. Amen. Praise you Lord. Hallelujah. Oh ramasekere delekere riba santala ramadiala robo shantara masekere. Thank you Jesus. எனக்கு இன்னைக்கு காலையில வரும்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு. அது முதல் ஆராதனையிலையும் சொன்னேன், இந்த ஆராதனையிலையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லி சொன்னனால அந்த காரியத்தை நான் சொல்லிடுறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை காமிச்சார். யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த பார்ட்ல இட் வாஸ் லைக் a ஷாக். ஒரு மாதிரி ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது.
அது அந்த நர்வ்ஸ்குள்ள போய் அடுத்து அந்த தோள்பட்டையில போய் அடுத்து அந்த கையை வந்து அது கொஞ்சம் பாதிச்சிருச்சு. பட் இட் டிட்ன்ட் கம் டு தி லெக்ஸ். இந்த பகுதிக்கெல்லாம் வரல. இட்ஸ் ஆன் த ரைட் சைடு. அப்படி ஒரு காரியத்தை அவங்க இந்த வாரத்துக்குள்ள இல்லை ஒரு 3 நாள் ஒரு 2 நாள் ஒரு நாளுக்குள்ள அப்படி ஒரு காரியத்தை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த கையை அவங்க யூஸ் பண்றது கூட கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு காலையில தான் சொல்லி அனுப்பினாரு, அப்படி வந்தவங்களுக்கு இன்னைக்கு சுகம் இருக்குது. there is a healing in this place. நீங்க உங்க சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. take your healing, it is available. அப்படியே எல்லாரும் கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் அன்னை பாஷையில பேசி ஜெபம் பண்ணுவோமா? thank you father. இம்யூன் சிஸ்டம் ரைஸ் ஆகுது, எதிர்ப்பு சக்தி ரைஸ் ஆகுது. thank you father. riba sel kerede kero shantalara mahatile. father lord I thank you. அப்பா நீங்க சொன்ன பிரகாரம் அந்த தலையில ஒரு ஷாக் வந்து தோளுல அப்படியே அது இறங்கி அப்படியே உங்க ஒரு கையில கொஞ்சம் பலவீனம் வந்த அந்த அருமையான தேவ பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Father Lord, let your anointing flow from the head to their arm and to their hand. Let your life flow Lord. உம்முடைய ஜீவன் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. அந்த பகுதியில் பலனுள்ளதாய் மாறுவதாக, ஜீவனாலே மரணம் விழுங்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியே let life swallow death in the name of Jesus Christ of Nazareth. I thank you Father Lord and I speak the healing. I give you thanks and I give you glory Father. I give you all the glory. I give you all the glory. I give you all the glory. எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் பலவான். ஹல்லேலூயா. நான் பலவான், நான் பலவான். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. பலவீனத்தோட இங்க வந்திருந்தீங்கன்னா ஏன் நீங்க பலவீனமா இருக்கிறீங்க தெரியுமா? வியாதியை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க, பலவீனத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க. எனக்கு இப்படி இருக்கு, இது என்ன செய்ய, எப்பவுமே அதை பேசிட்டு இருக்கீங்க. பலவீனத்துல இருக்கிறவங்க இந்த இடத்துல இருந்து போகும் பொழுது நீங்க சொல்லணும், நான் பலவான். ஏன்னா பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக வசனம் சொல்லுது. So you are strong in the name of Jesus Christ of Nazareth. Hallelujah. Keep speaking in tongues. God bless you all. Hallelujah. Praise you Jesus.